ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா 5 o'clock என்னோடய தம்பி எழுந்துட்டார். எப்பயுமே நார்மலாக 6:30 அப்படி தான் எழுந்துப்பார். நேற்று நைட்டு வேறு 7 o'clock சீக்கிரமாக தூங்கிட்டான். அது இல்லாமல் ஒரு 2 daysக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஊரில் கொஞ்சம் டிவி வந்து போயிடுச்சு அப்படின்ட்டு புது டிவி எடுத்தாங்க. அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஊருக்கு போகணும் 2 days கேட்டுட்டு இருந்தான். இல்லை போவேணாம், ஸ்கூல் இருக்குது அப்படி இப்படின்னு கொஞ்சம் நாளாக சமாளிச்சாச்சு. இன்றைக்கி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து போய் தான் ஆகணுன்ட்டு ரொம்ப பிடிவாதமாக அழ ஆரம்பிச்சிட்டான். சரி கொஞ்சம் சமாதானப்படுத்தலான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணிவிட்டு வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தான். அதுவே டைம் ஆகிடுச்சு. காலையிலேயே கொஞ்சம் டென்ஷனும் ஆகிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஒரு 6 o'clock கிட்ட கிச்சனுக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பால் வாங்கிட்டு வந்துட்டு அவங்களுக்கு டீ போட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைகிறப்ப பால் யூஸ் பண்ணுவேன். அதுக்கும் கொஞ்சம் ஆற வச்சுட்டேன் நான். நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு வந்து பிசைஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி மாவு நான் கொஞ்சம் ஆசீர்வாத் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்டாக என்னென்னு தெரியல. உப்பு, தண்ணிக்கு பதில் கொஞ்சம் பால் கலந்து பாலும் தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போல் கொஞ்சம் பால் வந்து வெதன்னு இருக்க போல் நல்லா சப்பாத்தி மாவில் பிசைஞ்சு இது பண்ணிங்கன்னா சாஃப்டாகவும் இருக்குது. கொஞ்சம் ரப்பர் போல் இல்லாமல் நல்லாவும் மெத்துன்னு இருக்குது. அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 1 year வந்து நான் இதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா இல்லை, ஒரு சாஃப்ட் இல்லை அப்படின்னா பால் கலந்து கொஞ்சம் வெதுன்னு பால் கலந்து நீங்கள் வந்து பிசைஞ்சு பாருங்கள். ஆனால் வெதுன்னு கலக்கும் போது மாவு கலந்து வச்சிட்டிங்கன்னா லைட்டாக மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் அது ஹீட்டில் வந்து ரொம்ப ரஃப்பாகாமல் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக பன்னீர் கிரேவி வச்சிடலான் இருக்கேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் க்ரீமு, பட்டர் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாதனால கொஞ்சம் முந்திரி அதிகமாக எடுத்துக்கிட்டேன். காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். காரப்பொடி போடலாம், ஆனால் இந்த நான் செய்கிறேன் அந்த கலர் வரணுன்னா வந்து காஞ்ச மிளகாய் போட்டால் தான் அந்த கலர் வரும். காரப்பொடி போட்டிங்கன்னா அந்த ரெட் கலர் வந்து அட்டைன் ஆகிடுன்றதுக்காக நான் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கலர் எந்த கலராக இருந்தாலும் ஓகேன்றதுனால நீங்கள் வந்து காரப்பொடி போட்டுக்கலாம். எனக்கு இந்த கலர் தான் வேணுன்றதுக்காக நான் வந்து காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கடாயில் போட்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து சட்னி பதத்துக்கு நல்லா பிளேட்டில் வச்சுட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து ரன் பண்ணிவிட்டு அந்த கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். வாஷ் பண்ணலாம் அப்படியே செஞ்சிங்கன்னா அந்த ஓரத்தில் ஒட்டிகிட்டு இருக்குல்ல அது வந்து லைட்டாக தீஞ்சிட்டு உங்களுக்கு அந்த தீஞ்ச ஸ்மெல் வந்து எனக்கு வருது. அதனால் நான் வந்து வாஷ் பண்ணிடுறேன். இப்போலாம் வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய், இந்த டைமில் வந்து இந்த பட்டர் போடலாம், சூப்பராக இருக்கும். என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் நான் ப்ளெயினாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், நல்ல கொஞ்சம் நிறையவே சோம்பு போடலாம், சூப்பராக இருக்கும். சோம்பு இல்லாதவங்க சீரகம் கூட போடலாம், அதுவுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. போட்டுட்டு நம்ம அரைச்சோல்ல அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிய நல்லா வதக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி, உப்பு நீங்கள் வதக்கும் போதும் போட்டுக்கலாம், இந்த ஸ்டேஜ்லையும் நீங்கள் இப்போ வந்து போட்டுக்கலாம். சப்போஸ் அங்கே போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் பொடி அது போல் போட்டுட்டு காரம் பார்த்துங்க. கொஞ்சம் காரம் பத்தலைன்னா நீங்கள் காரப்பொடி போட்டு தான் ஆகணும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எப்பயுமே ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு, ஏன்னா முந்திரி போட்டிருக்கோம் நம்ம, கொஞ்சம் இப்போ கொதிக்க விடுவோன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பன்னீர் வந்து கட் பண்ணிவிட்டு போட்டுட்டு ஒரு 5 minutes போல் சிம்லேயே ஒரு மீடியமில் வச்சு ஒரு 5 minutes கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். என்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லாதனால நான் வந்து கொத்தமல்லியே குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து தூவிட்டேன். நான் வந்து கொஞ்சம் அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல அப்போவே நான் போடுவேன், அதனால் எனக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக போட்டால் எனக்கு ரொம்ப பச்சையாக இருக்க மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு நான் கொதிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்பே நான் போட்டுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இன்னொன்று வேணால் லைட்டாக கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 1/2 ஸ்பூன் போல் சர்க்கரை போட்டிங்கன்னா லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ் வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி லஞ்சுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி சாதம் போல் வச்சிடலாம், குஸ்கா போல் வச்சிங்கன்னா கிரேவியும் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கிரேவி நான் கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கடாய் வச்சுட்டு பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் போட்டு நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் கலந்து ஊற்றிட்டு அதெல்லாம் போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு வந்து நல்லா நசுக்கிட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து உப்பு, மஞ்சள் பொடி, நான் வந்து கலருக்காக காஷ்மீரி பவுடர் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்ட்டு காஷ்மீரி பவுடர் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு குக்கரில் மாற்றிட்டு பாஸ்மதி அரிசி எடுத்தனால 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுட்டு
கொஞ்சமாக லெமனு, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினாலாம் நல்லா கொஞ்சம் நிறைய போட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ண போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். டைம் இருந்துற பட்சத்தில் நீங்கள் வந்து இது போல் ஒரு 10 மினிட்ஸ் போல் எல்லாமே கலந்துட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஆன் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு நிறுத்துனீங்கன்னா சூப்பராக இருக்குது. பலபலன்னு இருந்தது. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, 1 ஹவர் விடுவாங்கன்னு சொல்லியிருப்பேன் முன்னாடியே. இன்றைக்கி வந்து அந்த 1 ஹவர் மார்னிங்கில் இந்த வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் கார்ப்பரேஷன் வாட்டர் பிடிக்கணும். ஆல்ரெடி 2 வாரம் வந்து நல்லாவே விடல, கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் வெள்ளையாக விட்டாங்க. நம்ம அதையும் பிடிக்கணும்னு சொல்லிவிட்டு அதுக்கான பாத்திரம்லாம் குடம்லாம் நல்லா கழுவிட்டு அதெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். சமையலுக்கு அதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கு. நம்ம ஆரோவே நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாக இருக்கும்ல, அதையும் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நம்மளுக்கு கரண்ட் பில்லும் சேவ் ஆகும், ஆரோ ஓடுறதும் கொஞ்சம் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு, ரன் ஆகிறதும் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சைட் பை சைட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே இங்கே எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சப்பாத்தி பார்த்திங்கன்னா, சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு என்கிட்ட அந்த தேய்க்கிற மனை இல்லை. அதனால் எனக்கு வந்து மனைக்கு பதில் இந்த தட்டு வந்து எனக்கு நல்லாயிருக்கு. கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது. நம்ம பெருசாக தேய்க்கணுன்னாலும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹைட்டும் நம்மளுக்கு இருக்குன்றதுனால சிலலாம் இப்போ ஷீட்லாம் விற்கிறாங்க. ஷீட்னால் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த தரையோடு இருக்குல்ல, அது எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை. இதுனால் கொஞ்சம் நம்ம அந்த பலகை மாதிரி கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்குது. அதனால் நம்ம ரோல் மட்டும் நான் வாங்கிக்குவேன். ரோல் வாங்கிட்டு நம்ம தேய்ச்சிருவேன். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் அது போல் போட்டு வச்சுட்ருந்தேன். அது சம்டைம் தூக்கிட்டு வரதுக்குள்ளே நம்மளுக்கு அந்த நியூஸ் பேப்பர் மேபி சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் அங்கே கீழே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருந்தாலுமே அந்த தண்ணி இழுக்கும். அதனால் இது போல் பாலித்தீன் கவர் போட்டுட்டு அது மேலே நான் வந்து தேய்ச்சிட்டு போட்டுக்கிறது, அப்படியே சுட்டுக்கிறதுக்கு வந்து நல்லா இருக்குன்றதுனால. இதெல்லாம் சொல்கிறேன், நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. தேய்ச்சிட்டு நல்லா ஒரு 2 தடவை திருப்பிட்டதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இல்லைனா கீ அப்ளை பண்ணிட்டு நம்ம சுட்டி எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.